ரமதான் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வெகுமதி பெருமதி. ஒரு கால் நாம் மன்னிப்பை அடையாவிட்டால் அல்லாஹ் இந்த மாதத்திலும் யாரையேனும் ஒருவரை அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் அவனை விட நாசம் எதுவும் இல்லை என்ற ரீதியில் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்போ நம்முடைய பாவங்கள் களையப்பட்டே ஆக வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே ஆக வேண்டும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த விலை கொடுத்தேனும் இந்த மாதம் நம்மை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நம்மில் பல சகோதரர்கள் நோன்பு நோக்குகிறோம், நம்மில் பல சகோதரர்கள் இரவிலே நின்று வணங்குகிறோம், நம்மில் பல சகோதரர்கள் பல நல்ல அமல்களுக்கு திட்டமிடுகிறோம். எல்லாம் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், என் பாவங்கள் சுத்தப்படுத்த வேண்டும், அல்லாஹுவிற்கு முன்பாக நான் பரிசுத்தமானவனாக எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் பல அமல்களுக்கு போட்டி போட்டு செய்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமையானால் அல்லாஹ் அதற்கு ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். அதுதான் மிக பிரதானமான நிபந்தனை. அந்த நிபந்தனை தவறப்படுமையானால், அந்த நிபந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆகுமையானால், நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதில் மிக பிரதானமான மிக முதன்மையான முதல் நிபந்தனை, முதலில் நாம் பாவத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும். நாம் பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருகிறோம். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்கு தருகிறான். எப்பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்? நாம் எந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு முதலிலே நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். குர்ஆனினுடைய வார்த்தை சூரா ஆல இம்ரான் 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. யார் அந்த சொக்கத்திற்குரியவர்கள்? அவர்கள் ஒரு அசிங்கமான ஒரு அநியாயமான காரியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் அல்லாஹ்வினுடைய ஞாபகம் அவர்களுக்கு வரும் பொழுது உடனடியாக அந்த பாவத்தை விட்டு அவர்கள் வெளியே வருவார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் அவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். மீண்டும் அந்த பாவத்திலே அவர்கள் விடாப்பிடியாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் எந்த பாவத்திற்காக விலகினார்களோ, எந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதாக ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார்களோ, அல்லாஹ்வினுடைய ஞாபகம் வரும் பொழுது அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவார்கள். மீண்டும் அந்த பாவத்திலே அறிந்தவர்களாக அந்த பாவத்தை விடாபிடியாக உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டு அந்த பாவத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதாக சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 115வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவூட்டுகிறார். இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அது அநியாயமான பாவமாக இருக்கலாம், ஆபாசமான அசிங்கமான பாவங்களாக இருக்கலாம். நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்றாலும் ஜக்கருல்லா, அல்லாஹ்வினுடைய ஞாபகம் வரும் பொழுது அந்த பாவத்தை விட்டு மீள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மீண்டும் அந்த பாவத்தின் பால் விழாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த மாதத்தில் நின்று வணங்குங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்? இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எந்த பாவத்தை நாம் செய்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு நாம் முதலில் வெளியே வர வேண்டும்.